பொம்மியக்கா, தாடிகாரனாண்ட தாலி எடுத்து கொடுத்து கட்ட சொல்லி எங்க கண்ணாலத்தை பார்த்துட்டு அதுக்கு அப்பால என்ன வந்து பாக்கணும்னு உனக்கு தோணவே இல்லையாக்கா? அக்கா வாக்கா. பொம்மியக்கா, என்ன ராணி இப்படி கேட்டுட்ட? போக்கா, நீ என்னாண்ட பேசாத. ஏன் ராணி, என் மேல கோவமா? பின்ன இருக்காதா? கண்ணால முடிஞ்சதும் உன்னாண்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு நான் எம்மா ஆசையா காத்து நின்றேன் தெரியுமா? என்னோட ஆசீர்வாதம் எப்பவுமே உனக்கு இருக்கும் ராணி. இத்தையதான் அந்த நம்பூதிரி சாமியும் சொன்னாரு. நான் உங்க 2 பேராண்ட ஆசீர்வாதம் வாங்கினா நல்லா இருக்கும்னு எம்மா ஆசைப்பட்டேன் தெரியுமா? அவரு என்னடான்னா ஏதோ விரதத்துல இருந்த அதனால வர முடியலன்னு சொன்னாரு. அவர் இப்போ வந்து என்னென்னவோ சொல்லி எங்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனாரு. இந்த வாழ்க்கையே நீ போட்ட பிச்சைக்கா. அப்படி இருக்க சொல்ல நீயே என்ன ஆசீர்வாதம் பண்ணலன்னா எப்படி? இப்ப நீ என்ன ஆசீர்வாதம் பண்ற. ராணி, நீ எப்பவும் சீரும் சிறப்புமா வேம்பு சாரோட சந்தோஷமா வாழணும். ஏங்கா, இன்னில இருந்து 9வது நாள்ல ஏதாவது விசேஷம் நடக்க போதா? ஒன்பது நாளைக்குள்ள என்ன கொன்னவங்களையும் வேம்பு சாருக்கும் ராணிக்கும் இடைஞ்சலா இருக்கிறவங்களையும் அழிக்கணும்னு நான் போட்ட சபதம் ராணிக்கு தெரிஞ்சிருச்சா? அதனாலதான் என்கிட்ட இப்படி போட்டு வாங்குறாளா? ராணிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா மறுபடியும் என்கிட்ட இருந்து சத்தியம் வாங்கிடுவாளே. இன்னைக்கு உங்க நம்பூதிரி வந்தாரா? அவர் வந்துட்டு போன விஷயமே நமக்கு தெரியல. அக்கா, என்ன நான் கேட்டுனே இருக்கிற, நீ பாட்டுக்கு ஏதோ யோசிச்சுனே இருக்கிற. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ராணி. ஆமா, ஏன் திடீர்னு 9வது நாள் விசேஷமானு கேக்குற? நீ காரணம் இல்லாம எதையும் கேட்க மாட்டியே. இல்லக்கா,